சித்தர் போற்றி, சிவம் போற்றி, எல்லாம் வல்ல வாழைத்தாயே போற்றி. அன்னை காமாட்சியின் பொற்பாதங்களை வணங்கி இந்த இனிய வேளையிலே ஜாமக்கோல் பிரசனத்திலே ஒரு புதியதான பதிவை நாம் பார்க்க இருக்கிறோம். சித்திரை மாதம் வரக்கூடிய காலகட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய தேர்தல் அறிவிப்பு இருப்பதால் இந்த தேர்தலிலே தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக அணி வெற்றி பெறுமா அல்லது அதற்கு எதிராக இருந்து செயல்படக்கூடிய எதிர் அணியினர் வெற்றி பெறுவார்களா என்பதுதான் இன்றைய பிரசன்னத்தினுடைய கேள்வி. பிரசன்னத்தை பாருங்கள். இந்த பிரசன்னம் 8/4/2026 இரவு 7:49 29 வினாடிகளுக்கு புதன்கிழமை என்று போடப்பட்ட இந்த பிரசன்னம் கௌரி அமுதம் கோரை சுக்கரன். இதிலே நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், பிரசன்னத்திலே உதயம் ஆறுடம் கவிப்பு மிக மிக முக்கியம். அந்த வகையிலே உதயம் ஆனது ரிஷபத்திலே விழுந்திருக்கிறது. அதன் அதிபதி சுக்கிரனானவர் உதயத்திற்கு 8ஆம் வீட்டில் தனுசு மனையில் இருக்கிறார். அடுத்தது ஆறுடம் உதயத்திற்கு 9ஆம் வீட்டில் விழுந்திருக்கிறது. அதன் அதிபதி சனி பகவான் உதயத்திற்கு 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இனி அடுத்தது முக்கியமான ஹீரோ என்று பார்த்தால் அவர் வில்லன் என்று ஜாமக்கோலில் சொன்னாலும் அவர்தான் பிரசன்னத்தின் அனைத்து முக்கிய விஷயங்களை தன் வசம் மறைத்து வைத்திருக்கிறார். அந்த கவிப்பு உதயத்திற்கு 5ஆம் வீட்டில் இருக்கிறது கன்னிமனையிலே. அங்கே 3 பாகை அளவிலே கவிப்பு இருந்து கொண்டு 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய பாம்பை கவிக்கிறது. 5ஆம் வீட்டில் சந்திரனும் இருக்கிறார். சந்திரனை கடந்து கவிப்பு சென்றிருக்கிறது. இதுதான் பிரசன்னத்தினுடைய நிலைப்பாடு. சரி, ஒரு கேள்வி கேட்கப்படும் போது, போட்டி என்று வரும்போது உதயமும் ஆறுடமும் எடுப்பதா அல்லது உதயமும் 7ஆம் வீடும் என்று எடுப்பதா என்று பார்த்தால், போட்டிக்கு என்று சொல்லப்படும் போது அந்த பிரசன்னத்திலே உதயமும் அதற்கு எதிர் நபர் என்று சொல்லக்கூடிய 7ஆம் வீடும் தான் இங்கே சம்பந்தப்படும் என்பதை நாம் மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே பார்க்கும்போது எதிரணியினர் இங்கே 7ஆம் வீட்டுக்கு போட்டியாளராக இருப்பார். கேள்வி, தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய டிஎம்கே உதயம் என்று பார்த்தால் எதிரணியினர் என்று சொல்லக்கூடியவர்கள் 7ஆம் வீட்டுக்கு சேர்ந்தவர்கள். அது விருச்சிக மனையை குறிக்கும். அதன் அதிபதி செவ்வாயை குறிக்கும். அப்போது செவ்வாயினுடைய நிலைப்பாடும் உதயாதிபதியினுடைய நிலைப்பாடும் மிக மிக முக்கியம். ஆக இங்கே மேலோட்டமாக என்று பார்க்கும்போது உதயத்தில் கவிப்பு இல்லை, ஆறுடத்திலும் கவிப்பு இல்லை. உதயாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் கவிப்பில் இல்லை, ஆறுடாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் கவிப்பில் இல்லை. அப்படி என்றால் இந்த விதியின்படி கேட்ட கேள்வி நடக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். சரி, அப்படிதான் பிரசன்னம் சொல்கிறதா என்று பார்த்தால், உதயாதிபதி அதாவது கேள்வியாளர், கேள்விக்கு என்னவென்றால் டிஎம்கே என்று நாம் இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த அணி அதற்கு சொந்தக்காரரான உதயாதிபதியான சுக்கிரன் உதயத்திற்கு 8ஆம் வீட்டில் சென்று இருக்கிறார். ஆகவே இதன் நிலை என்ன? கடும் போராட்டம், அவஸ்தை, மிக ரகசியமான ஏற்பாடுகளெல்லாம்
தாக்குதல் போன்ற நிலைகளை எல்லாம் சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும் என்பதுதான் இங்கே பிரசன்னம் காட்டுகிறது. சரி, எதிரணியினர் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்தால், இதற்கு 7ஆம் வீட்டுக்குரியவர் செவ்வாய். அவர் உதயத்துக்கு சென்று உதயத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். உதயம் 3.50 பாகை என்ற நிலையிலே அதே ரிஷபத்தில் செவ்வாய் 5.15 பாகை இருக்கிறார். உதயத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். இங்கே செவ்வாய் போட்டியாளர் என்று எடுத்துக்கொண்டாலும் அவர் 12ஆம் வீட்டுக்கும் அதிபதியாகிறார். அப்படி என்றால் இங்கே எதிரணியினுடைய செயல்பாடுகள் உதயத்தை தாக்கும் என்பதுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். 8ஆம் வீட்டில் சென்று மறைந்துவிட்ட லக்னாதிபதியாக உதயாதிபதியாக விளங்கும் சுக்கிரன் 8இல் மறைவு ஸ்தானம் பெற்றதால் கடுமையான போட்டிகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆக எதிரணியினருக்கு சப்போர்ட் செய்யக்கூடியவர்கள் என்று பார்த்தா இந்த உதயத்திற்கு 11ஆம் வீட்டிற்குரிய குரு பகவான் ஆட்சி நிலையில் இருக்கிறார். பணம் செயல்பாடுகள் மிகச்சிறப்பாக இங்கே இந்த தேர்வுகளில் மக்கள் மத்தியிலே விளையாடும். கட்சிகள் பணத்தை வாரி இறைப்பார்கள். எதிரணிக்குத்தான் என்ற வகையிலே சப்போர்ட் அதிகம். 2ஆம் வீட்டிலிருந்து சூரியன் வந்து கொண்டிருக்கிறார். ஆக செவ்வாய், குரு, சூரியன் இவருடைய நிலைப்பாடுகள் எல்லாம் இங்கே ஒரு வலுவான நிலையை காட்டுகிறது. உதயத்திற்கு சார்ந்து சப்போர்ட் செய்யக்கூடிய நிலையை பார்க்கும்போது உதயாதிபதி 8ஆம் வீட்டில் சென்று மறைவும் பலவீனமும் நிலையில் இருக்கிறார். சனி பகவான் மட்டும் இதற்கு சப்போர்ட் 7ஆம் வீட்டில் இருக்கிறார். 7இல் அவர் திக்பலம் பெறுவார் என்று சொல்வார். அப்போ மக்களுடைய அமோக ஆதரவு எதிரணிக்கு இருக்கிறது. அதே போல இந்த ஆட்சிக்கு இருக்கிறது இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் இந்த பிரசனத்திலே 5ஆம் வீடு பூர்வ ஸ்தானம் இங்கே அடிபட்டு விட்டது. அந்த வீட்டிலே சந்திரன் இருக்கிறார். சந்திரனை கடந்து கவிப்பு பாம்பை கவித்திருக்கிறது. 4ஆம் வீட்டிற்குரிய பாம்பை கவித்திருக்கிறது. இது எதை காட்டுகிறது? இந்த பிரசனத்தின் ரகசியத்தை என்ன சொல்கிறது என்றால், கூட இருந்தே குளிர்விக்கக்கூடிய தன்மை, துரோகம் இவைகளெல்லாம் இந்த முதலில் கேட்ட அந்த அணிக்கு நிகழும் என்பதுதான். அப்படி என்றால் வெளிப்பார்வையில் இந்த கட்சி ஆட்சியை பிடிக்குமா என்று பார்த்தால் ஜெயிக்கும் என்ற நிலையில் இருந்தாலும் உள்ளுக்குள் மறைமுகமான துரோகங்களும் சூழ்ச்சிகளும் நிறைந்தே இருக்கும். அது இந்த அணியை வீழ்த்துவதற்கு வழிவகுக்கிறது என்பதுதான் இந்த பிரச்சனத்தின் ரகசியம். எதிரணியினருக்கு பார்க்கும்போது சூரியன் 2ஆம் வீட்டிலும் உதயத்தை நோக்கி அவர் வருவதால் செவ்வாய் வலுவாக இருக்கிறார் என்றுதான் எடுத்துக்கொள்வார். அதே போல இதற்கு அடுத்த சப்போர்ட் என்று சொல்லக்கூடிய 8-11க்கு அதிபதியான குரு பகவான் ஆட்சி பெற்று வலுவாக இருக்கிறார் லாபஸ்தானத்தில். அப்போ லாபஸ்தானத்திற்குரிய குரு எதிரணிக்கு சப்போர்ட் தான். அந்த அணியினர் கை ஓங்கி இருக்கும். பணம் சூப்பராக விளையாடும். வாக்குறுதிகள் அள்ளி விசரப்படும். மக்கள் நம்பி பணத்தை ஆசை காட்டி வாக்குகளை பெறுவார்கள். அதே சமயத்தில் 2 அணியினருக்கும் போட்டி கடுமையாக இருக்கும். அது சந்தேகமே இல்லை. 7ஆம் வீட்டிலிருந்து பார்த்தால் 7க்கு விருச்சிகத்திற்கு 5ஆம் வீட்டிலே குரு ஆட்சியாக இருக்கிறார். குரு ஒன்று பலமாக இருக்கிறது. அதே போல அங்கே பாம்பு கவிக்குள் மாட்டியிருப்பதால் சற்று பாதிப்புகளை சந்திக்கவே தீரும்.
ஆக இரு அணியினருக்கும் கடும் போட்டி. அல்ப சுருக்கமாக வெற்றி என்று சொல்ல முடியாது. ஆனால் மிக குறைந்த அளவிலே இரு அணிகளுக்கு இடையே வாக்குகள் வித்தியாசத்தில் எதிரணியினர் தான் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அங்கே பார்த்தால் அங்கே 7ஆம் வீடு உதயம் என்று கணக்கிட்டுக் கொண்டால் எதிரணிக்கு கணக்கிட்டு எடுத்தால் அங்கே தவிப்பு இல்லை. அதே போல அந்த அதிபதியான செவ்வாய் தவிப்பு இல்லை. ஆக இதையெல்லாம் பார்க்கும்போது 6 3ஆம் வீட்டில் இருக்கிறது. அந்த அதிபதி 3ஆம் வீட்டு அதிபதி சனி பகவான் மக்களுடைய ஆதரவோடு முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிபதி வெற்றி வாகை சூடி எதிரணிக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது மக்கள் ஆதரவு என்று இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக அந்த வகையில் பார்க்கும்போது குறைந்தபட்ச வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த எதிரணியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பதைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு காரணம் கேள்வியாளர் என்று சொல்லக்கூடிய டிஎம்கே உதயத்தினுடைய அதிபதி சுக்கிரன் 8இல் மறைவு பெற்றதும் பூர்வ ஸ்தானத்தில் தவிப்பு இருந்து பாம்பின் செயல்பாடுகளால் பீடிக்கப்பட்டு பாதிப்பை அடைகிறது என்றுதான் சொல்லலாம். இவர்களுக்கும் மக்கள் ஆதரவு இருக்கும். ஆனால் மிக குறைந்த ஓட்டு வித்தியாசத்திலே ஆட்சியை தவறவிட்டு விடுவார்கள் என்பதுதான் இந்த பிரசன்னம் நமக்கு நிதர்சனமாக காட்டுகிறது. வரும் தேர்தலினுடைய நிலைப்பாடுகள் இதை நாம் சந்திக்க இருக்கிறோம் என்று கூறி இந்த அளவிலே இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.